கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆத்ம ஆதாயம், அற்புதம் நடக்கிறவங்களுக்கு அற்புதம் நடக்காமல் ஆத்ம ஆதாயம் செய்ய முடியாதுன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் அற்புதம் நடந்தால் தான் ஆத்மாக்கள் வருவாங்கங்கிறது அப்படி இல்லை. யோவான் ஸ்நாபகன் எந்த அற்புதம் செய்யலைன்னு சொல்லி யோவான் 10ஆம் அதிகாரம் 41 42 நான் வாசிக்கிறோம். யோவான் ஸ்நாபகன் எந்த அற்புதம் செய்யாமல் அவரிடத்தில் எல்லா ஜனங்களும் வந்து நீ கீழ்ப்படிஞ்ச ஞானஸ்நானம் எடுத்து பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் ஜனங்கள் கூடுனாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். அவர் அற்புதம் செய்யாமல் அவரிடத்தில் ஆத்மாக்கள் கடந்து வந்ததாக நான் பார்க்குறேன். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 5, 6, 7 நான் வாசிக்கும் போது எல்லா பரிசேயரோ எல்லாருமே வந்து அவர் கடிந்து கொண்டாங்க. அவர் அதிகாரத்தோடு அவங்கள திட்டுனாங்க, கடிந்து கொண்டாங்க. ஆத்மாதான் கோச்சிட்டெல்லாம் போகவே இல்லை ஜனங்களை. அப்படி ஒரு காரியம் நடக்குது. நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்ம மூலமாக இயேசுவே காமிக்கணும். அதாவது யோவான் ஸ்நாபகன் அவரோட அதிகாரத்தின் பரலோகத்திலேருந்து கிடைச்ச அதிகாரத்தின் பிரகாரமாக கடவுளை வெளிப்படுத்தினாங்க. அதே போல் நாமளும் அப்படி அவருக்குள்ளே பரலோக ராஜ்யத்தை பற்றியுள்ள தெளிவு உண்டாயிடுச்சு. பரலோக ராஜ்யத்தை குறித்து தெளிவுண்டு. அவரை பற்றி சொல்லும்போது மணவாளனோட தோழனாக அவர் இருந்தாங்க. மணவாளனோட சத்தத்தை கேட்டு அருகே நின்று மணவாளனோட சத்தத்தை கேட்டு தோழன் கிரியை செய்தது. பரலோக ராஜ்யத்தினோட சத்தத்தை, தேவனோட சத்தத்தை புரிஞ்சு கொண்டு அவர் ஊழியம் செய்தாங்க. அவரோட அழைப்பு அப்படி அவரோட ஒரு அழைப்பு அப்படியே இருந்தது. அதனால் அழைக்கப்பட்டவங்க நம்மளோட அழைப்பும் நம்ம என்னங்கிறது தெரிஞ்சு கொள்ளணும். யோவான் ஸ்நாபகன் பிறந்த போதே அவங்க அப்பா அவரை பற்றியுள்ள தீர்க்கதரிசனம் சொன்னாங்க. அதாவது வனாந்தரத்தில் கூப்பிடுகிறோட சத்தம் சொல்லி, அதுவும் இல்லாமல் வழி ஆயத்தப்படுத்துகிறவர். அப்படி அழைப்பை பற்றியுள்ள தெளிவு நம்ம வாழ்க்கையில் உண்டாகணும். அப்படி தேவனோட சத்தத்தை கேட்டு அப்படி புரிஞ்சு கொண்டு நம்மளோட ஊழியம் செய்யணும். அப்போ நமக்குள்ளே ஆத்ம ஆதாயம் உண்டாகும். ஜனங்களெல்லாம் ஏற்றுக்கொண்டு வாங்க, வழியை ஆயத்தப்படுத்துகிறவராக நாமளும் இருக்க முடியும். அது யோவானுக்கு ஒரு தாழ்மை இருந்தது. அதே போல் நம்ம வாழ்க்கையிலும் தாழ்மை உள்ளவராக இருக்கணும், அர்ப்பணிக்கப்பட்டவங்களாக இருக்கணும். அற்புதம் செய்யலைன்னா கூட ஜனங்களை ஆதாயப்படுத்தி கொள்ளக்கூடிய பரலோகத்திலிருந்து வர அந்த கிருபை நம்ம மேல் உண்டாகணும். ஆத்மாக்களை ரட்சிக்கணும். ஆத்மாக்கள் எல்லாம் அதாவது பாதாளத்தில் போகிறவங்கள மனம் திரும்ப செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு கிருபை உண்டாகணும். யோவானுக்கு அப்படி கிடைச்சது. அதே போல் நமக்கும் உண்டாகணும். யோவான் எப்படி விரைம்பாம்பு குட்டிகளே வருங்கோபத்துக்கு எப்படி தப்பிச்சு கொள்ளுவேன்னு சொல்லி அதிகாரத்தோடு சொன்னது. அவங்க எல்லாம் கீழ்ப்படிந்து ஞாசானம் எடுத்தாங்க. அதனால் பரலோக சத்தம் கேட்குறவங்களாக நாம் மாறணும். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக. இந்த வார்த்தையின் முகேந்திரம் கர்த்தர் உங்களோடு பேசட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே.